வணக்கம். கேரளா லாட்டரி சிங் நண்பா. 18/6/2024 ஸ்ரீ சக்தி டிரா 420வது குழுக்கள் தான் நண்பா இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கொடுத்ததுல பாருங்க, ஆல் போர்டுக்கு நம்ம கொடுத்ததுல 65ன்னு கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ 65 தான் நம்ம வைக்கணும். நான் என்ன பண்றேன்னா அப்படியே பவர் பண்ணி 10ன்னு வச்சிட்டேன் நண்பா. நம்ம 3 டிஜிட் கொடுத்ததுலயும் 562 வரும்னு கொடுத்துருந்தோம் நண்பா. ஸோ நமக்கு இங்க 210ன்னு வச்சிட்டோம் நண்பா. 5 திருப்பின மாதிரி வச்சு இதுக்கு பவர் பண்ணி 10ன்னு வச்சிட்டோம் நண்பா. ஸோ வாங்க நண்பா இன்னைக்கான கெஸிங் பார்த்தோம்னா, நம்ம இந்த மாசத்துல ஸ்ரீ சக்தி அடிச்சது 665. ஸோ அதுக்கு அடுத்தது போன வாரம் 274 நண்பா. நமக்கு இந்த கணக்கு பிரகாரம் பாருங்க நண்பா, இங்க 6 இங்க 1 நண்பா. அதே மாதிரியா பாருங்க, இங்க 6க்கு 1 நண்பா. ஸோ இங்க 6க்கு ஒரு 1 நண்பா. நமக்கு நாளைக்கு இந்த ஏ போர்டுக்கு 6ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ எப்படி சொல்லணும் பாருங்க, 2க்கு 1ன்றது நமக்கு இந்த 2க்கு 1 இங்க வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கு. ஸோ பாருங்க, 7க்கு 6ன்னு வந்திருக்கும் போது நமக்கு 2க்கு 6ன்னு வர, 2க்கு 1 வந்திருக்கு. அதே மாதிரி 2க்கு 6ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஏ போர்டுக்கு 2 அல்லது 1ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. 2ல ஏதாவது ஒண்ணு வரணும். நண்பா 6 5ன்னு ஏதாவது 5க்கு வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க நண்பா. இங்க பாருங்க, 6 1 5 நண்பா. ஸோ இங்க 6 1 அடுத்தது 5ன்னு வர வாய்ப்பு இருக்கா பாருங்க நண்பா. 5ன்னு வந்துச்சுனாக்கா நம்ம இன்னைக்கு கொடுத்த கணக்கு பிரகாரமே பார்த்தோம்னா நமக்கு இங்க பாருங்க, 65க்கு இந்த 65 அப்படியே நிறுத்துவான்னு சொல்லி கொடுத்தோம் நண்பா. அதான் 10ன்னு பவர்ல வந்துருச்சு. ஸோ இப்ப இந்த கணக்கு பிரகாரமே நமக்கு இங்க 1 6 வந்துச்சுன்னா இப்ப திரும்பி நமக்கு 65 அல்லது மறுபடியும் ஒரு 10 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ மறுபடியும் 10 அல்லது 65 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நண்பா இன்னொரு நம்பர் பார்த்தோம்னாக்கா 1க்கு 3 நண்பா. அடுத்தது 3க்கு 1 நண்பா. ஸோ இப்படியே வச்சிருக்கனால இங்க பாருங்க, இங்கேயும் 1க்கு 3 நண்பா. இங்க பாருங்க 8க்கு 1, 1க்கு 8. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இங்க ஒரு 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த போர்டுக்கு 8 அல்லது 3 வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இந்த 102ன்னு வச்சது நாளைக்கு நமக்கு திரும்பி வந்துச்சுனாக்கா 108 வரலாம், அல்லது 65ன்னு வந்தாக்கா 653ன்னு வரலாம் நண்பா. ஸோ உங்க கணக்குல வருதான்னு பாருங்க. இங்கேயும் 1க்கு 3 நண்பா. போன வாரம் ஸ்ரீ சக்தி 665 அடிச்சதுக்கு அப்புறம் 138ன்னு வந்திருக்கு நண்பா. இது உள்ள 1 வைக்கிறதுனால அதே கணக்கு பிரகாரம் தான் பாருங்க, இங்கேயும் 8க்கு 1 1க்கு 8ன்னு வந்திருக்கிறதுனால நமக்கு இந்த போர்டுக்கு 8 3 ஸோ மாறி கிராஸ்ல கூட வரலாம் நண்பா. கிராஸ்ல வர கூட வாய்ப்பு இருக்கு. இங்க 14
அடுத்தது இங்க 12 இங்க 10ன்னு கணக்காகுது நண்பா. அடுத்து பார்த்தோம்னா இந்த போர்டுக்கும் இந்த போர்டுக்கு கணக்கெடுத்தோம்னா நமக்கு 11 கணக்காகுது நண்பா. ஸோ நமக்கு இப்ப வர வேண்டியது இந்த பிசிக்கு 13ன்னு வரணும் நண்பா. ஸோ உங்க கணக்குல வருதான்னு பாருங்க நண்பா. 13ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. இங்க பாருங்கப்பா, வீக்லி சார்ட்ல இங்க 95 பாருங்க, அதே 95 நண்பா. 95க்கு 95 வச்சதுனால இங்க அதாவது இங்க டி போர்டுல இருந்து சி போர்டுக்கு 95ன்னு வச்சு நடுவில் 6 வச்சிருக்காங்க நண்பா. ஸோ அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஏசி 74, இங்க பிசி 74 நண்பா. ஸோ இங்க இந்த 74 73ங்கிறது எதுவும் எடுக்காதனால ஸோ இங்க இருந்த இந்த நம்பர் இங்க வந்துருக்கு நண்பா. இப்ப நமக்கு இருக்கிறது இந்த 065 நண்பா. அதுல இங்க பவர்ல 10ன்னு வந்திருக்கனால நமக்கு இந்த 65 இங்க ஏசியோ ஏபியோ வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ நம்ம மந்த்லி சார்ட்ல பார்த்த மாதிரி 65ங்கிறது நமக்கு இங்க வர வாய்ப்பு இருக்கு நண்பா. அநேகமா ஏபி பிசி ஏசி ஆல் போர்டுக்கு 65 கூட ட்ரை பண்ணுங்க நண்பா. இன்னொரு கணக்கு பார்க்கலாம் நண்பா. இந்த 8க்கு 8 எடுக்காதனால இங்கேயே எடுக்கலாம் நண்பா. பாருங்க, அதனால நமக்கு இந்த இடத்துக்கு ஒரு 8 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. 8 வந்துச்சுன்னா இங்க பாருங்க, இங்க 4, இங்க 4க்கு இங்க 9 நண்பா. அது மாதிரி இந்த 4க்கு இங்க 4 நிறுத்தி இருக்கிறதுனால நமக்கு இந்த இடத்துக்கு டபுள்ஸ்ல 44ன்னு வரும் வாய்ப்பு இருக்கு நண்பா. இப்போ டபுள்ஸ்ல 44ன்னு வந்துச்சுனாக்கா நமக்கு இங்க 8 வர வாய்ப்பு இருக்கு நண்பா ஏ போர்டுக்கு. ஸோ பாருங்க, 8க்கு 7, 7க்கு 8 நண்பா. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 7க்கு 8, 8க்கு 7 நண்பா. ஸோ இந்த கணக்கில் நமக்கு தான் இங்க 8 வரலாம்னு சொல்லியிருக்கேன் நண்பா. 844ன்னு வரலாம் நண்பா. இந்த கணக்குல வருதான்னு பாருங்க நண்பா. இன்னைக்கு கொடுத்ததுல 95, இங்க 95, இங்க 65 இங்க வந்ததுனாலதான் நண்பா நம்ம இந்த இடத்துக்கு 65 வரலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம சொன்ன மாதிரி இந்த 65 நிறுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொன்ன நண்பா. ஆனா பவர்ல வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 95 இங்க 65ங்கிறது நமக்கு இந்த இடத்துல 95 வரவும் வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இவங்க 2 பேரும் 95 நிறுத்தினதுனால இவன் 65ன்னு வச்சான்பா. இங்க 65 இங்க 10ன்னு இருக்கிறதுனால நமக்கு 95 இல்ல 40ன்னு சொல்லி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. பிசில நமக்கு 95 அல்லது 40 அல்லது 45 இந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கு நண்பா. உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. ஆனா இங்க அக்ஷயா ஆடுற மாதிரியே தான் நம்ம இங்க ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் சொல்றேன், இங்க இருந்து இங்க இது வர வாய்ப்பு இருக்கு நண்பா நமக்கு. ஸோ உங்க கணக்குல ஒத்து வருதான்னு பாருங்க நண்பா. ஸோ இது இயர்லி சார்ட் பார்த்துடலாம் நண்பா. பாருங்க,
சைபர் 65க்கு 65 நண்பா. நண்பா 276க்கு ஃபுல் பவர் நண்பா. சாரி 576க்கு ஃபுல் பவர் நண்பா. அப்படியே திருப்பி வச்ச மாதிரி 7க்கு 2, 5க்கு 0, 6க்கு 1 நண்பா. அதே மாதிரியே அதே கணக்கு மாதிரியே நீங்க பாருங்க 758 நண்பா. ஸோ இந்த 758ங்கிறது இங்க வந்த மாதிரி டைரக்டாவும் வரலாம், அல்லது இங்க வந்த மாதிரி பவர்லயும் வரலாம் நண்பா. ஸோ இது உங்க கணக்குல வருதா பாருங்க. இங்க பாருங்க சி போர்டு 5, இங்க ஏ போர்டு 5, இங்க பி போர்டு 5 நண்பா. ஸோ அதே கணக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க சி போர்டு 5, சரி ஏ போர்டு 0, சி போர்டு 0, இங்க பி போர்டு 0 பவர்ல வந்தா பி போர்டு 0ன்னு வரலாம் நண்பா. பி போர்டு 0ன்னு வந்துச்சுனாக்கா நமக்கு 7 அப்படியே வச்சாலும் வைக்கலாம், பவர்ல வச்சாலும் வைக்கலாம் நண்பா. இப்போ அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னாக்கா நமக்கு ஃபுல் பவர் வச்சாங்கன்னா 203ன்னு வரும் நண்பா. ஸோ இங்க 5 நிறுத்தின கணக்கு பிரகாரம் இங்க 7க்கு 7 நிறுத்தின பிரகாரமே இங்க 2 வச்சு இந்த 0வை நிறுத்தினாங்கன்னா 203ன்னு அப்படியே வரலாம் நண்பா. ஸோ நேரில் வச்சா. அப்படி இல்லைன்னாக்கா 302ன்னு வர வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ இதெல்லாம் மேட்ச் பண்ணி கொடுக்க நண்பா. உங்க கணக்குல ஒத்து வந்தா மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க. ஒத்து வர நம்பர் மட்டும் எடுத்துக்கங்க நண்பா, மிச்சத்தை விட்டுருங்க நண்பா. ஏபிபிசிஎஸ்சிக்கு சரி ஒரு நிமிஷம் நண்பா. நம்ம ஏபிபிசிஎஸ்சிக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. உங்க கணக்குல ஒத்து வர நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க நண்பா. 3 டிஜிட்டுக்கு ஒரு 8 நம்பர் நண்பா. உங்க கணக்குல இது ஒத்து வர நம்பர் மட்டுமே எடுத்து ப்ளே பண்ணுங்க. யாரும் அதிகம் போட்டு லாஸ் ஆக வேணாம். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நண்பா. ஸோ எல்லாம் அளவோட விளையாடுங்க. நன்றி, வணக்கம்.